நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நானாக தான் இருப்பேன். நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன். பொது வாழ்க்கையில் என் மீது ஏதாவது கலங்கம் இருக்கிறதா, தவறு இருக்கிறதா, அதை மட்டும்தான் பார்க்கணும். ஊர் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறேனா, ஊர் மக்களை ஏமாத்திருக்கிறேனா, சரியா, இதை மட்டும்தான் பார்க்கணும். இது மற்றதெல்லாம் நான் நட்பாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், பழகிறேன், இதை அவங்க சமூக வலைத்தில் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அது அவர் விருப்பம். தனித்தனியாக வரணும். தனித்தனியாக வந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, பாத்தியா போன முறை ஒரு கல்யாணத்துக்கு ஒன்றா போனாங்க ஃப்ளைட்டில், இப்போ 2 பேரும் தனித்தனியாக வந்திருக்கிறாங்க. சார் அவர் குத்தமிழ் நினைச்சுதான் சார் குறுகுறுன்னா, அவருக்கு மடியில் கணம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. இதுக்கு என்ன எல்லாருக்கும் பேசின்னு இருந்தால் அது இன்னும் புரியல. வெளியில போற பெண்களுக்கு இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களின் கற்புக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. இது யாரோ சமூக, இப்ப நீங்க சொல்றீங்க சமூக விரோதிகளோ ஒரு ரவுடி பையனோ பொறுக்கி பண்ண கிடையாது. போலீஸ் சீருடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு காமுகனால் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க சொல்றீங்க, உள்ள போறான்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது, எவ்வளவு கேவலமா நடக்குது. இதையெல்லாம் பேசுங்க. இதையெல்லாம் ஸ்டாலின் கிட்ட கேட்கறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா உங்க ஆட்சியில் கேட்டா ஸ்டாலின் சொல்றாரு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அமைதியான ஒரு அமைதிக்கு பின்னால புயல் இருக்கும், புரியுதுங்களா? அவர் சாதாரண ஆள் கிடையாது, அவர் ஒரு மௌன புரட்சி. இதெல்லாம் பார்ப்பாரு. இதெல்லாம் பார்க்காதே அவரு கட்சி ஆரம்பிச்சுன்னு வராரு, இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சுருக்கிறாரு, இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் பேசுவான். எழுன்னா தெரியாதா? சாதாரணமா தெருவில் நிற்கிற 5 நையா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவெல்லாம் பேசுறானே, இவனுக்கெல்லாம் தெரிஞ்ச அரசியல் விஷயமும் 30 ஆண்டுகளா திரையுலகத்தை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குகிற தமிழ்நாட்டிலே உச்ச நட்சத்திரமாக இருக்கிற, இந்தியாவிலேயே 2வதாக மிகப்பெரிய அளவில் வரி கட்டுகிற ஒரு மனிதனாக இருக்கிற விஜய்க்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம்? ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நேற்று என்னுடைய பிறந்தநாள். நம்ம ரெட்ரோலஸ்ல இருந்து ஆமாம் ஏகப்பட்ட பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி சார். நம்ம விஜய் அவர்களோட மனைவி விவாகரத்து தொடுத்த அந்த வழக்கு போயிட்டு இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிஎஸ் அவங்களோட திருமண விழா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் குறிப்பிடலை, ஆனால் இவர் விஜய் திரிஷா 2 பேருமே ஒரே வேனில் வந்திருக்காங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு தெரியல. நிறையா பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன அண்ணா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி, உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது அவரோட அண்ணா என்ன பண்ணிட்டாங்க? அண்ணா என்ன பண்ணிட்டாங்க? இல்ல இந்த மாதிரி இருக்காது. இல்ல இல்லங்க, என்ன சொல்றேன், அண்ணா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா யாருன்னா மறு வச்சுன்னு விமர்சனம் பண்றாங்களான்னு தெரியல. மாறு வேஷத்துல மறு வச்சுக்கின்னு என்ன பண்ணிட்டாரு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஏதாவது அறிவிச்சாரா, ஏதாவது உறுதியா சொன்னாரா? எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. இல்ல இந்த மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி சேர்ந்து வராரு அப்படின்னா, ஒரு பொதுக்கூட்டத்துல தேர்தல் நேரத்துல புரட்சி தலைவி அம்மா சொன்னாங்க, சரிங்களா, உலகத்துல எந்த ஒரு குடும்பமும் இந்த மாதிரி ஊர்பணத்தை கொள்ளையடித்து வாழ்ந்தது கிடையாது, ஒரு குடும்பமே எல்லா பதவியும் அனுபவிச்சது கிடையாது. அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், இன்னொரு மகன் மத்திய அமைச்சர், மகள் நாடாளுமன்ற உறுப்பினர், மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர். அம்மா சொன்னாங்க. மகள் யாரு? கருணாநிதி மகள் யாரு? கனிமொழி. சரி, அம்மா மகளின் மனம் கவர்ந்தவர் சொன்னாங்களா? அவர் யாரு? அது வேண்டாம் நமக்கு, சரியா? அப்போ அம்மாவே மேடையில மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் சொன்னாங்க. மத்திய அமைச்சரா இருந்திருக்கிறாரு, மத்திய அமைச்சர் சொல்றாங்களே. அதுக்கப்புறம் அவரோட இவங்க பேசாத போயிட்டாங்களா பப்ளிக்ல? ஒன்னா 2 பேரும் வராத போயிட்டாங்களா? 2 பேரும் பக்கத்துல உட்காராம போயிட்டாங்களா? இல்ல மீண்டும் அவருக்கு சீட்டு கொடுக்காத போயிட்டாங்களா திமுகல? இல்ல திமுக ஒரு உயர்ந்த பதவிக்கு வராத போயிட்டாரா? இது எனக்கு ஒன்றும் புரியல, சரிங்களா? இது ஒன்றும் புரியல. யாராவது சார் ஊர்வாய, அதாவது உலவாய மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி யாராவது ஏதாவது பேசதான் செய்வாங்க. அவர் ஏற்கனவே விஜய் அவர்கள் திரிஷாவோட
ஒரு திருமணத்துக்கு ஏதோ ஒரு விமானத்தில் கூட அதை போனாரு. அதை கூட அண்ணாமலை சொன்னார், இது யார் ஃபோட்டோ எடுத்தாங்க, ஏதோ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு ஃப்ரெண்டுங்க, ஒரு நட்பாக கூட போகலாம், சரிங்களா? ஒரு நட்பாக கூட பழகலாம், நட்பாக கூட போகலாம், நட்பாக கூட பேசலாம். நட்பு தான். இன்னைக்கு கூட ஒரு நடிகர் ஒருத்தர், அவருடைய நண்பர் ஒருத்தர், ஒரு ப்ரொடியூசர், அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் இருவருக்கும் இருப்பது நட்பு தான். நீ எப்படி புரிஞ்சுக்கிறியோ புரிஞ்சுக்கோ. அதுக்கு பதில் சொல்ல முடியாதுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாதுங்க. இல்ல சார், இப்போ இந்த மாதிரி எந்த மாதிரியா இருந்தாங்க, நானா தான் இருப்பேன். இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நானா தான் இருப்பேன். நான் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறேன். பொது வாழ்க்கையில் என் மீது ஏதாவது கலங்கம் இருக்கிறதா, தவறு இருக்கிறதா, அதை மட்டும் தான் பார்க்கணும். ஊர் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறேனா, ஊர் மக்களை ஏமாத்திருக்கிறேனா, சரியா? இதை மட்டும் தான் பார்க்கணும். இது மற்றதெல்லாம் வந்து நான் நட்பா ஒருத்தர்கிட்ட பேசுறேன், பழகிறேன், இதை வந்து அவங்க சமூக வலைத்தளம் இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நம்மளுடைய உரிமைன்றது யாரா இருந்தாலும் சரி சார், நானா இருந்தாலும் சரி, நீங்களும் சரி, ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைன்றது நம்ம இந்த மூக்கு இது வரைக்கும் தான், இது வரைக்கும் தான் உரிமை. மூக்கை தொடக்கூடாது, இது வரைக்கும் தான் உரிமை. நீ மூக்குக்குள்ள விரல விட்டு நோண்டுறது உன்னுடைய உரிமை கிடையாது. அப்படி நீ அவர் மூக்குக்குள்ள விரல விட்டு நோண்டணும்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் எவனுக்கும் மூக்கே இருக்காது. நாங்கள் நோண்ட ஆரம்பிச்சோம், மூக்கே இருக்காது, பிச்சு எடுத்துருவோம், சரியா? இது அப்புறம் எல்லாருடைய இதெல்லாம் வரும், இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் இது வந்து திமுக ஐடிவி இல்ல, அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. அதுல நம்ம எதுவுமே தனிப்பட்ட வாழ்க்கை கூட தான் இருக்கணும், நல்ல நட்பா இருக்கலாம், நட்பா வரலாம். அவர் யாரோட வரணும், யாரோட போகணுன்றதெல்லாம் யாரும் உத்தரவு போட முடியாது, புரியுதுங்களா? அதெல்லாம் யாரும் உத்தரவு போட முடியாது. இவ்வளோ பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவர், ஒரு 52 வயது நிரம்பியவர், அவர் யார் கூட வரணும், யார் கூட போகணும்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு பேசணுமா? இன்னும் எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் இருக்கிற உரிமை அவருக்கு இல்லையா அந்த நாட்டில்? ஜனநாயக நாடு தானே, புரியுதுங்களா? அவர் என்ன எதனா சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அதிகாரப்பூர்வமா அவர் அறிவிச்சாரா, இல்லை அவங்க ஒரு நடிகர் நாங்களா, அது இந்த பேர் சொன்னாங்களா அவங்க? இல்லை, சொல்லல. இதெல்லாம் என்ன சார், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு அவர் 2 பேரும் ஒரே படத்தை, அந்த அம்மா இவரு கூட தான் நடிச்சிருக்கிறாங்களா? அஜித் கூட நடிக்கலையா? சிம்பு கூட நடிக்கலையா? இன்னும் தெலுங்கு படம் எல்லாம் நடிக்கலையா? அவங்க நடிக்கலையா? புரியுதுங்களா? இதெல்லாம் சும்மா அதெல்லாம் பேசக்கூடாது. தனித்தனியா வந்து சார் அடுத்தவங்க சார், அது அவர் விருப்பம் சார். அவரை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அது அவர் விருப்பம். தனித்தனியா வரணும், தனித்தனியா வந்தா சொல்லியிருப்பாங்க, பாத்தியா போன முறை ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னா போனாங்க பிளைட்ல, இப்போ 2 பேரும் தனித்தனியா வந்திருக்கிறாங்க. சார் அவரு குத்தமிழ் நினைஞ்சுதான் சார் குறுகுறுன்னா, அவருக்கு மடியில கணம் கிடையாது, வழியில பயம் கிடையாது. இதுக்கு என்ன எல்லாருக்கும் வந்து பேசி இருந்தா அது இன்னும் புரியல. அந்த பரப்புரை வண்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளயுமே அவங்க இருந்தாங்கன்ற ஒரு பேச்சுக்கணும் சார். அதாவது 1000 சொல்லலாம். என்னது, பரப்புரை வண்டி தனியா தான் போகுது இங்க இருந்து, அவர் தனியா தான் போறாரு, சரியா? அவர் தனியா தான் போறாரு. அதுதான் பாதாள சாக்கடைக்குள்ள உள்ள வந்து சினிமாலெல்லாம் காட்டுவாங்களா, ஒரு வண்டி வந்து நின்னா கீழே இருந்து ஒரு சஸ்பூனை ஓப்பன் பண்ணி உள்ள அந்த மாதிரி பேசுறாங்கன்னா என்ன பண்றது? 1000 பேர் சொல்லலாம் சார். நான் தான் மீண்டும் சொல்றேனே, இந்த நாட்டில் பெருந்தலைவர் காமராஜரை சொல்லாததா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லாததா, அந்த அம்மாவை சொல்லாததா? யாரு மேல விமர்சனம் வரல? என் கலைஞர் மேல விமர்சனம் வரலையா? சரிங்களா? இவரு நான் என்ன கேட்டீங்கன்னா இதுல ஒரு தப்புமே கிடையாது. ஒரு நட்பா போறதோ வரதோ என்ன தப்பு? நீங்களாம் ஒரு யூகம் பண்ணி ஏன் பேசுறீங்க? அது தப்பு. அது கடந்து போயிடணும். இது வேணாம், அது அநாகரிகம். அது கடந்து போயிடணும், சரிங்களா? இதெல்லாம் என்ன சார்? ஒருத்தர் நான் மீண்டும் சொல்றேன், பொது வாழ்க்கை என்பது வேறு, ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு. தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது என்பது மிகப்பெரிய தவறு. இது அசிங்கம், புரியுதுங்களா? இந்த அசிங்கத்தை தயவு செய்து எந்த ஊடகமும் இதுக்கு மேல அதை முன்னெடுக்கக்கூடாது. இது தவறு, இது தவறு. மாதர் சங்கம் வேற சார். மாதர் சங்கம், இந்த மாதர் சங்கத்தை என்ன சொல்றது, புரியுதுங்களா? நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது, அதையெல்லாம் கண்டிக்காத மாதர் சங்கம், சரிங்களா? அப்பெல்லாம் தூங்குது மாதர் சங்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு மாணவி, படிக்க வந்த மாணவிய ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தன் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்யறான். அவனை வந்து சிறையில் வைக்கிறாங்க. யார் அந்த சாருன்னு அவனை சிறையில் வைக்கிறாங்க. குண்டாஸ் போடுறாங்க. குண்டாஸ் போட்டவனுக்கு குண்டாஸை ரத்து பண்ணுது நீதிமன்றம். இந்த அரசாங்கம் அதை ரத்து பண்ணக்கூடாதுன்னு வாதாடலை, போராடலை. அவனை பின்னாடி இருந்து காப்பாத்துது. மாதர் சங்கம் வாய் மூடி மௌனியா இருக்குது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தரங்கட்ட ஒரு பேச்சாளர் ஆபாசமா பெண்களை கேவலமா பேசுறான். விஜய் உங்களுக்கு பிடிக்கும்னா போங்க, நிறைய ரூம் இருக்குது அவருடைய வீட்டில், போய் படுத்துக்குங்கன்றான். புஷ்ப தரக்குறைவா பேசுறான். எல்லா அரசியல் தலைவர்களையும் தரக்குறைவா பேசுறான். நீதிமன்றம் அவனுக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிச்சிருக்குது. அதை வந்து இன்னைக்கு நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்குது, ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு உதவி செஞ்சது யார்? வழக்கறிஞர் மூலமா. சிறை தண்டனை கொடுத்து அவரை கைது பண்ணாத எப்படி விட்டீங்க நீங்க? அவரை அவர் பின்னாடி இருந்து இயக்குவது யார்? எங்க அவர் பாதுகாப்பா இருந்தார்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இதெல்லாம் மாதர் சங்கம் ஒன்றும் கேட்காது. 2-2.5 வயசு குழந்தைய வந்து ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தன் அந்த குழந்தைய பாலியல் இது செஞ்சு சாவடிச்சிட்டான். இப்பெல்லாம் மாதர் சங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க?
சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா அரசியலுங்க இவங்கெல்லாம். மாதர் சங்கம்னா யார் அவங்க? கம்யூனிஸ்ட் திமுகவோட கூட்டணியில் இருக்குது. புரியுதுல? சும்மா மாதர் சங்கம்ன்ற ஒரு சொன்ன மறு ஓட்டின்னு வருவாங்க. அந்த மறு ஓட்டின்னு வர வேண்டியது தான். சரிங்களா? மறு ஓட்டின்னு வராங்க. இதெல்லாம் சும்மா அரசியல். அவங்க வந்து சங்கீதாவை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க எல்லாரும். அதை வந்து விஜய் கண்டிக்கணும். விஜய் பேச சொன்னார். சமூக ஊடகத்தில் 10 பேர் பதில் சொல்ல தான் செய்வான். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது சார். நம்ம கடந்து போயிடணும். இப்போ நான் கூட இப்போ என் மனசில் படுறது நான் பேச முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த அம்மா வந்து அந்த நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன். விஜய் வந்து அந்த அம்மா திரிஷா விட்டுன்னு கல்யாணத்துக்கு வந்தாங்க. அப்போ அது எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதே வருஷம் அக்டோபர் மாதம் முரசொலி செல்வம் இறக்குறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 8 மாதம் பற்றி இறக்குறாரு. தன்னுடைய அரசியல் எதிரின்னு திமுக டிக்ளேர் பண்ணுறாரு. அவங்க வீட்டுக்கு இந்த அம்மா போகிறாங்க. அவருடைய சம்சாரம் போகிறாங்க. அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் சொல்லுங்க. சேலஞ்ச் பண்ணிட்டு தானே போறீங்க. அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அப்போ உங்களை பின்னாடி இருந்து இயக்கிறது இதெல்லாம் யார்? எல்லாருக்கும் தெரியுது. கை பொண்ணுக்கு கண்ணாடி அதுக்கு. புரியுதுங்களா? கடந்து போவோம். இது விட்டு வேற கேள்வி கேளுங்க. நம்ம சென்னையில் ஐஸ் ஹவுஸ் இருக்குங்களா சார்? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காவலர் சீருடையிலே வந்து மது போதையில் வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அத்துமீறலில் வந்து ஈடுபட்டிருக்காரு. எந்த அளவுக்கு பாருங்க சட்டம் ஒழுங்கு. இந்த நாட்டில் போலீஸாருக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு போலீஸாராலையும் பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில். இதெல்லாம் எங்கன்னா சன் நியூஸ்ல பிளாஷ் நியூஸ் போடுறானா? ஒரு கல்யாணத்துக்கு போனதை பிளாஷ் நியூஸ் போட்டு கேவலப்பட்ட இந்த ஊடகம் அது என்ன சொல்றது? நம்ம எவ்வளவு கடுமையா பேசுறது தெரியல எனக்கு. என்னவோ பெரிய இவங்க ஈரானும் இஸ்ரேலும் போர் நின்றுட்டா மாதிரி. உலகத்துல பேச வேண்டியது, நாட்டுல பேச வேண்டியது எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. சரிங்களா? ஒரு படத்துல எம்.ஆர். ராதா சொல்லுவாரு, டேய் அவன் சொல்ற கருத்து என்னன்னு கேளுங்கடா, அவன் சொந்த வாழ்க்கையெல்லாம் கேட்காதீங்க, அவன் சொல்ற கருத்துல நியாயம் இருக்குதான்னு மட்டும் பாருங்கன்னு. புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றீங்க, ஒரு செய்தியை சொல்றீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு விஷயம் நடந்தது. ஒரு தாயும் மகளும் அவங்க வந்து இந்த கரும்பு அந்த மாதிரி பொருளை வியாபாரம் பண்ணுறதுக்காக பொங்கலுக்கு வராங்க. அந்த ஆயுத பூஜைக்கு வராங்க. அந்த வியாபாரம் பண்ண வந்து அந்த 22 வயசு பொண்ணை அங்கே பாதுகாப்பில் இருந்த 2 போலீஸார் கெடுத்துறான். பாலியல் வன்கொடுமை செய்கிறான். போலீஸார் தான் பண்ணான். ஒரு கனிமொழி கூட்டத்தில் 2 பெண் போலீஸுக்கு தொல்லை கொடுத்தாங்க. இப்போ நான் கூட சொன்ன ஒரு 2 வயசு குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டிகா விமானத்தில் ஒரு திமுக கவுன்சிலர் போறார். திருவள்ளூர்ல திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண்ணுக்கு ஆகாய மார்க்கமாக தொல்லை கொடுக்குறாரு. பூமியிலே தொல்லை கொடுக்குறது பற்றா ஆகாய மார்க்கமா தொல்லை கொடுக்குறாரு. மேல அவங்க பெரிய அளவில் போயிட்டு ஆகாய மார்க்கம் தொல்லை கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்ல, இப்போ காலையில செய்தி கொடுங்கியூர்ல எழில் நகர்ல ஒரு 3 வீட்டுல வரிசையா பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. பாலியல் தொல்லை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான். வெளியில போற பெண்களுக்கு இல்லைங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களின் கற்புக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. இது யாரோ இப்ப நீங்க சொல்றீங்க சமூக விரோதிகளோ ஒரு ரவுடி பையனோ பொறுக்கி பண்ண கிடையாது. போலீஸ் சீருடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு காமுகனால் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்க சொல்றீங்க. உள்ள போறான்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குது, எவ்வளவு கேவலமா நடக்குது. இதையெல்லாம் பேசுங்க. இதையெல்லாம் ஸ்டாலின் கிட்ட கேட்கறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா உங்க ஆட்சியில் கேட்டா ஸ்டாலின் சொல்றாரு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கிற கேள்வியை முதல்ல நல்லா உள் வாங்கிக்கங்க. 5000 ரூபாய் கொடுத்தா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா நமது ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? மகளிர் உரிமை தொகையை நாங்கள் தந்திருக்கிறோம். தாயுமானவர் திட்டம். தாயுமானவர் திட்டமா நாயுமானவர் திட்டமா? ஏன்னா 2 வயசு பொண்ணு கெடுக்கிறான், சின்ன பண்ணப்பட்டு அந்த குழந்தை சாவடிக்கிறான். அதை பத்தி கேள்வி கேட்கறோம். நீ 1000 ரூபாய் கொடுத்ததை பத்தி பேசுற? கொடுங்கியூர்ல எழில் நகர்ல வீட்டுக்குள்ள பூந்து 3 பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ண போறான், பாலியல் சீண்டல்ல ஈடுபடுறான்னு சொல்றோம். தண்டையார்பேட்டையில 34 வயசு பொண்ணு 18 வயசு பையன் போதையில போய் பாலியல் சீண்டல் பண்றான். இதை பத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்கறோம். நாங்க தான் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றீங்க. ஒரு பிச்சை எடுக்கிற பெண்ணுங்க, இந்த முகப்பேரா வேலை செய்யறான்னு தெரியல, ஒரு பிச்சை எடுக்கிற பொண்ணு 54 வயசு பொண்ணுங்க, 26 வயசு பையன். எப்படி பாருங்க, தரம் இல்லாதது பாருங்க இந்த ஆட்சியில. 26 வயசு பையன் 54 வயசு பெண்ணு பிச்சை எடுக்கிற பொண்ணை போய் அந்த அம்மாவை போய் தொல்லை கொடுத்துருவான். அந்த அம்மா மறுக்கவே, ரோட்ல இருக்கிறவங்க பிச்சை எடுக்க மறுக்கவே, அதுக்கு தலையை இடிச்சு அதை சாவடிச்சு இவன் போதை கஞ்சா வெறி, அது செத்து போனது கூட தெரியாது, அது பக்கத்திலே படுத்துனான். காலையில் அந்த பக்கம் போற வரவங்க இதனால ரத்த காயமாக படுத்துனுக்கிறான், இவன் பக்கத்தில் இவன் படுத்துனுக்கிறான்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸ் வருது. எந்த அளவுக்கு போயிடுது நாடு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு செய்தி வருது, சென்னையில் வியாசாரப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரே அமக்கலம் பண்ணிருக்கிறானுங்க, ரோட்ல பைக்கெல்லாம் அடிச்சு வச்சிருக்கிறானுங்க, பயங்கர தகராறு பண்ணிருக்கிறானுங்க. அதை யாரோ ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க.
என்னப்பா பைக்கெல்லாம் ஓடிக்கிறீங்க, காரெல்லாம் ஓடிக்கிறீங்க, இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்கன்னு. இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்டதுக்கு இவங்க ஏதோ போயிட்டாங்க. போலீஸ் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க போது. போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நடவடிக்கை எடுக்கல. போலீஸ் வந்து சும்மா தேடி பார்த்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் கழிச்சு வந்து யார் அந்த அம்மா கேட்டாங்களோ அவங்க வீட்டில் பெட்ரோல் குண்டு அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு கூட ஏதோ ஒரு ஸ்கூல்ல வந்து தேர்வு நடக்கிற பள்ளிக்கூடத்தில் அரக்கோணம் பக்கத்தில் ஆமா குண்டு அடிச்சிருக்கிறான், உள்ள நாட்டு வெடி குண்டு அடிச்சிருக்கிறான். சர்வசாதாரணமா நாட்டு வெடி குண்டு அடிக்கிறான், பெட்ரோல் குண்டு அடிக்கிறான். இத பத்தி பேசு, கவனத்தை திசை திருப்பாத. இத பத்தி பேசு. நாங்குநேரியில ஒரு 9 பேர் கும்பல் பார்த்தோம். 9 பேர் நாங்குநேரியில 2 பேரை வெட்டி போடுறான். சிவகங்கையில அதே மாதிரி 2 பேரை வெட்டுறான். நாங்குநேரியில செத்தே போயிட்டான். இங்க வெட்டி சிவகங்கையில 2 பேரை வெட்டிட்டான். யாரு, அதாவது முன்விரோதமே கிடையாது. இவன் பேரும் தெரியாது, இவன் ஊரும் தெரியாது. இவனுக்கு அதுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ரோட்ல வர அவனுக்கு போர் அடிக்குது, போற வரணும் வெட்டுறான். இதை கேள்விப்பட்டதே கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துல கூட அதே மாதிரி ஒரு சம்பவம், தெருவில் போற வரவெல்லாம் வெட்டுறான். இது எங்க போகுது தமிழ்நாடு? எங்க போகுது? அப்புறம் பேசுற ஏங்க ஒன்று பாருங்க, திமுக அதிமுக 2 கட்சி இப்படிதாங்க. ஒருத்தவன் புதைக்கிறவன், இன்னொருத்தன் எரிகிறவன். ஆக இவனுங்களை நம்பினா மக்களுக்கு சாவு கன்பாம். ஒருத்தன் புதைப்பான், இன்னொருத்தன் எரிப்பான். சாவு கன்பாம். இந்த நிலைமை மாறணும். புரியுதுங்களா? இவங்க இப்படிதான் இவங்க அரசியல். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னாய் நிக்கிறான். யாரை எதிர்க்கிறதுல? விஜய் எதிர்க்கிறதுல. எல்லாம் ஒட்டுமொத்தமா ஒன்னா நின்று எதிர்க்கிறான். புரியுதுங்களா? தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கினார். நான் வரேன் உங்க விஜய்னு சொன்னார். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிக்கின்னு இருந்தவங்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்குது. 5000 ரூபாய் கிடைக்குது. யாரால? விஜயால. புரியுதுங்களா? தகுதி உள்ள பெண்களுக்கு தான் 1000 ரூபாய். நீங்க தகுதியே இல்லைன்னா பரவாயில்ல, இன்னும் நாங்க கொடுக்குறோம்னு இன்னும் மற்ற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. விஜயை பார்த்து பயந்து. சரிங்களா? பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு 100 ரூபாய் கூட கொடுக்கல. இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய் தராங்க. யார் மேல இருக்கிற பயம்? விஜய்க்கு இருக்கிற மக்கள் செல்வாக்க பார்த்து பயம். புரியுதுங்களா? அரசு ஊழியர்களுக்கு இத்தனை வருஷம் கேட்கறாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றல. ஆனா இப்போ பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றல கூட ஏதோ ஒரு ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுறோம். ஏன்? விஜய் மேல பயம், விஜய பார்த்து பயம். சரியா? ஒன்னுத்துக்கு ஆளே இல்லாத கட்சிங்குவான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்குறாங்க, 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. இல்லைன்னா நாங்க போயிடுவோம், பயம் கட்டி வாங்கிட்டாங்க. 28 சீட்டு வாங்கினது 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. ஒரு மேல் சபை எம்பி போனஸ். யாரை பார்த்து பயம்? விஜய பார்த்து பயம். ஆளே இல்லாத கட்சி. இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது, ஓட்டு பர்சன்டே கிடையாது தேமுதிக. அந்த கட்சிக்கு ஒரு மேல் சபை எம்பி, அதையும் மாறி கொடுக்குறாங்க. எடப்பாடியும் டிடிவி தினகரனும் எளியும் பூனை மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் இன்னைக்கு கட்டி பிடிச்சி நட்பு பாராட்டுறாங்க. யாரால? விஜயால. அதிமுக இனி பிஜேபியோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சட்டமன்ற தேர்தல் அல்ல, வருகிற உள்ளாட்சி தேர்தல் கூட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி முழங்கினார். அந்த பிஜேபி கிட்ட எடப்பாடி பழனிசாமி போய் சரண்டர் ஆனார். யாரால? தளபதி விஜயால். புரியுதுங்களா? தமிழ்நாட்டு அரசியலே தலைக்கீழ புரட்டி போட்டு வச்சிருக்கிறாரு விஜய். அவரால் இன்னைக்கு மக்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை அறிவிக்கிறாங்க. பயம் பயம். ஸ்டாலினுக்கு தூக்கம் போயிடுச்சு. பயம். தன்னெழுச்சி. அவருக்காக மக்கள் கூடுகிற அந்த கூட்டம், லட்சோப லட்சம் மக்கள்கள் அவர் பின்னாடி வராங்க. எதை சொன்னாலும் அந்த தமிழ்நாட்டில் எடுபடலை. அவருடைய செல்வாக்கு உச்சத்தில் நிற்கிது. பயம். புரியுதுங்களா? அந்த பயம், அந்த நிலைமெல்லாம் மாறும் சார், மாறும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து நிறையா போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாங்குநேரியில் நடந்த அந்த தாக்குதலும் சரி, அதே மாதிரி மானாமதுரையில் நடந்த தாக்குதல், இதை குறித்து வந்து திருமாவர்கள்ட்ட கேட்கும்போது இது வந்து ஒரு சதி வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அரசியல் செய்கிறாங்கன்றாரு. அரசியல் அவங்க செய்யல, இவர் தான் செய்கிறார். இன்னைக்கு தேர்தலுக்காக நாங்குநேரிக்கு போகிற ஒரு வேங்கவயலுக்கு போனாரா? வேங்கவயல் பிரச்சனை என்ன பண்ணார்? வேங்கவயல் பிரச்சனை அவர் என்ன செஞ்சார்? சரிங்களா? இன்னைக்கு போயிட்டு ஈரான்ல போயிட்டு ஈரான் நாட்டு உச்ச தலைவரை அமெரிக்கா கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு தூதரகத்தாண்ட போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாரு. உலக நாட்டில் எங்கேயோ ஈரான்ல இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. நான் ஈரானை கண்டிக்கிறேன், இஸ்ரேலை கண்டிக்கிறேன், அமெரிக்காவை கண்டிக்கிறேன்றீங்களே. வேங்க வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தை கண்டாதானே யாரை கண்டிச்சீங்க? இன்ன வரையில மேல்பாதியில அந்த கோவிலுக்குள்ள போக முடியலையே, யாரை கண்டிச்சீங்க? இன்ன வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு ஊராட்சி தலைவர் வந்து கொடியாத்த முடியலையே. இன்னமும் பிளாஸ்டிக் சாப்னு இருக்குது. இன்னமும் அவங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்கலையே.
இன்னமும் இப்போ நீங்க அந்த இதுல 2 பேர் சம்பவம் நாங்குநேரில் நடந்தது. ஆமா. அவங்கெல்லாம் ஒரு இந்த மாதிரி 1008 சம்பவம் நடக்குது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்க யாருக்காக இறங்கி என்ன நீங்க போராடினீங்க? யாருக்காக குரல் கொடுத்தீங்க? புரியுதுங்களா? இவர் சும்மா அரசியலுக்காக இப்ப போய் ஏதோ அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பண்றாரு. அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற நாடகம் தான் இது. அந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நாடகம் ஆடுறாரு. அப்படி நாடகம் இல்லை, அந்த மக்களுக்காக உண்மையா இருக்காருன்னா இந்நேரம் நீங்க ஒரு விஷயத்த கூட விட்டுறக்கூடாது. ஒரு விஷயத்தை விட்டு வச்சு உட்படாது. இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து யாருமே இல்லாத நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. சரிங்களா? ஒரு விஷயத்தை விட்டுறக்கூடாது. நீங்க இதுக்காக ஈரானுக்காக இறங்கி போய் ஆர்ப்பாட்டம் பண்ற நீங்க ஏன் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு மிகப்பெரிய பெரிய போராட்டத்தை நடத்திருக்க முடியாதா? இவ்வளவு பிரச்சனைகள் நான் சொன்னேன், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அதை செய்ய அவர் தயாரா இல்லை. அதுதான் உண்மை. அந்த கூட்டணியில் தானே இருக்காரு, எப்படி எதிர்த்துட்டு பண்ணதான் சார். இவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ தேமுதிக ஒரு எம்பி கொடுக்குறாங்க, மேல் சபையில காங்கிரஸ் கொடுக்குறாங்க, திருமாவளவனுக்கு கொடுக்கலையா? அவருக்கு ஒரு எம்பி கொடுக்கலையா? திமுக 2 கிறிஸ்தவர்கள் சீட்டு, அது கூட ஒண்ணு பாருங்க. திமுக நான் முதல்ல சொன்ன பாருங்க, அது மாதிரி திமுக 2 கிறிஸ்தவர்களுக்கு இந்த முறை மேல் சபை எம்பி கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டன் ஒருத்தர் பேராசிரியர் ஒருத்தருக்கும் ரவிச்சந்திரன் ஏதோ அவருக்கு வரணும். காங்கிரஸ் கட்சியில் நின்ன வேட்பாளரும் கிறிஸ்துவர் தான். ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு முஸ்லிம்கள் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் மொத்தமா சாயர்ன்ற தகவல் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கவே அவங்களுக்கு கிறிஸ்துவ சமூகத்திற்கு 2 மேல் சபை எம்பி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் காரணம் தளபதி விஜய் தான். அதுக்கும் அவர் தான் காரணம். புரியுதுங்களா? அவருக்கு இருக்கிற செல்வாக்க பார்த்து பயந்துதான் இப்ப இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. திமுக காரன்னு பூர்வம் உயர்த்தி பார்க்கறான். என்னடா கான்ஸ்டன்ட்டுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க, நம்ம இவ்வளவு காலம் இருக்கிறோம். அவர் விஜயகாந்த் கட்சியிலிருந்து வந்தே 10 வருஷம் கூட ஆகல, அவருக்கு போய் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆர்எஸ் பாரதின்னு ஒருத்தர் இருப்பார், பாவம் காலம் பூரா கத்திக்கினா இருப்பார். அவர் ஒரு தடவை சொல்லிட்டார், நான் கத்திக்கினா தான் இருக்கணுமா, எனக்கு ஒரு முறை கூட வாய்ப்பு கிடைக்காதான்னு. சரிங்களா? அவங்க மூத்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே வாய்ப்பு திமுகல. அப்புறம் எல்லாம் விஜய் மேல இருக்கிற பயம்தான் எல்லாம் சார். சொல்றேன், அரசியலே மாறி இருக்குது சார் தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு அரசியல தமிழக வெற்றி கழகத்துக்கு முன், தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னு தான் பிரிக்கணும். சரிங்களா? அதனால இவரை எப்படியுமே இவரை வீழ்த்த முடியல. இவரை வீழ்த்த முடியாது கூட இப்போ இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இது மக்கள் மீதில் நிச்சயமா எடுபடாது. மக்கள் மீதில் எடுபடாது. அவர் மக்களுக்கான தலைவர், அவர் மக்களுக்கான தலைவர். இது எடுபடாது. இதெல்லாம் பேசுறது தப்பு. அதை மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, நாட்கள் ஆக பாருங்க, அவங்க இன்னும் எவ்வளவு விமர்சனம் வச்சாலும் சரி சார், அவர் விமர்சனம் வச்சாலும் சரி, புரியுதா? அவர் இன்னைக்கு அரசியலுக்காக எதையும் செய்யல. அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே மீனவர்களுக்காக குரல் கொடுத்து நாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர். ஈழத்தில் இலங்கை தமிழர்கள், ஈழத்தில் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட பொழுது அதை கண்டித்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர். ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்த போது மாறுவிடத்தில் போய் அந்த கூட்டத்தில், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அனிதா மரணித்த பொழுது அவர் வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் நள்ளிரவில போய் அவர்கள் குடும்பத்திற்கு பணத்தை கொடுத்து ஆறுதல் சொல்லி கரம் நீட்டியவர். ஸ்டெர்லைட் ஆலை, ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை கிட்டத்தட்ட 12-13 பேர் துப்பாக்கி சூட்டில் பலியாகும் போது அவர்கள் வீடுகளுக்கு நேரில் சென்று நள்ளிரவில போய் பணம் கொடுத்து உதவி செய்து அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டியவர். திசை திருப்பவானா, புரியுதுங்களா? இப்ப கூட இந்த கரூர் சம்பவத்தை கூட சீமான் திசை திருப்புறார். அவர் இப்போ ஆறுதல் சொல்லி இருக்கணும், ஆறுதல் சொல்லலன்னு யாரும் சொன்னாங்களா அவனுக்கு? அவர் வருத்தப்பட்டார், வீடியோ வெளியிட்டார், மன்னிப்பு கேட்டார். அவர் வருத்தப்பட்டார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டார். அந்த பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்தில் நேரில் வரவழைத்து அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டார். அந்த மனித நேயம் இடத்துல இருக்கிற, சும்மா பொய் சொல்லின்னு போகாதீங்க. அவரால் கரூருக்கு போகலன்னா நீ போக முடியல, போலீஸ் போக விடல, அதுதான் உண்மை. புரியுதுங்களா? போலீஸுக்கு வந்து இந்த பெட்ரோல் குண்டு அடிக்கிறான் பார், இதை பார்க்கறது வேலை கிடையாது. புரியுதுங்களா? இந்த ஸ்கூல்ல இப்ப குண்டாடிச்சான், நாட்டு வெடிக்குள்ள, இதை பார்க்கறது வேலை கிடையாது. ஒரு போலீஸ்காரன் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணை கற்பழிக்க போறான், இதெல்லாம் வேலை கிடையாது போலீஸுக்கு. யாருக்கும் எதுக்கும் எந்த பாதுகாப்பும் நீங்க நாட்டில் கிடையாதுங்க. இவங்க வேலையை விஜயை ஃபாலோ பண்றது தான். புரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்து இதை ஊடகத்தில் போட்டுக்கின்னு இதெல்லாம் பேசிக்கின்னு இது எதுவுமே எடுபடாது. நீங்க பாருங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவர் எது சொன்னாலும், இப்போ அவர் சொன்னாரு போன தேர்தல், போன கூட்டத்தில் சொன்னாரு, தேர்தல் அறிக்கையில் சொன்னாரு, ரேஷன் கடைகளில் 500 பேருக்கு ஒரு கடை, கிராமங்களிலும் இடையாளர்லாம் போடுவோம். ஆண் விற்பனையாளருக்கு ஆண் இடையாளர், பெண் விற்பனையாளருக்கு பெண் இடையாளர். எவ்வளவு தெளிவா தானே இருக்குது. இதை எப்படி திரிச்சுட்டானுங்கன்னா, ஆம்பளைங்க பொருள் வாங்க வந்தா ஆம்பளைங்க எடை போட்டு கொடுப்பாங்க, பெண்கள் பொருள் வாங்க வந்தா பெண்கள் எடை போட்டு கொடுப்பாங்க. கடையில உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண் விற்பனையாளர், பில்லு போடுறவங்க, அவங்களுக்கு ஆண், பெண் விற்பனையாளருக்கு பெண். இதைத்தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு ஃப்ரீயா அவங்களால இருக்க முடியல.
இப்போ பெண் விற்பனர் ஒரு பெண் இடையாளர் அவங்களுக்குள்ள பேசிக்குவாங்க, ஃப்ரீயா இருந்துவாங்க. ஏன்னா ரேஷன் எந்த நேரமும் கூட்டம் வராது, ஒரு ஃப்ரீயா பேசிக்குவாங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக அவர் சொல்றாரு, அவ்வளோ அழகா சொல்றாரு. அதை திருச்சி எப்படி இந்த அந்த இதுல சொன்னாரு பாருங்க, எல்லாருக்கும் கார் கொடுக்கணும் நிச்சயம், காரை நான் கொடுக்குறேன்னு சொல்லல அவரு. ஒரு கார் வாங்குற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரணும், பொருளாதாரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை நான் எடுப்பேன்னாரு. விஜய் கார் கொடுக்க சொல்றாரு, கார் கொடுக்குறேன்றாரு வீட்டுக்கு. டேய், இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்கடா, போதும், தலை வலிக்குது. புரியுதுங்களா? தலை வலிக்குது. இதெல்லாம் உங்களை நம்புறதுக்கு மக்கள் யாரும் தயாரா இல்லை. சரிங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றேன், அவர் மீது இந்த மாதிரி தவறான விமர்சனங்கள்லாம் வைக்காதீங்க. சரிங்களா? அவரை தப்பு, அப்புறம் எதிர்வினை ரொம்ப வேற மாதிரி இருக்கும், தாங்க மாட்டீங்க, தப்பாயிடும். அதான் பலமான கூட்டணியா உருவாயிட்டு இருக்கு சார். 21 கட்சி சார், 21 கட்சி இல்ல சார், 201 கட்சியோட திமுக கூட்டணி வச்சாலும் இந்த முறை ஸ்டாலின் ஜெயிக்க முடியாது. அதுதான் கள நிலவரம். பயந்து போயிருக்கிறாங்க சார், ஆடி போயிருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு இதோ பார்த்தேன், புரசைவாக்கத்தில் இந்த தானா தெருவில் இருக்கிற அந்த பழ வரிப்பு அந்த மாதிரி ஒரு பேட்டி, ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 19 பேர் விஜய்ன்றான், 18 பேர் திமுகன்றான், 5 பேர் அண்ணா திமுகன்றான். இதுதான் கள நிலவரம். புரியுதுங்களா? அவரெல்லாம் வந்து நீங்க பேசுறதால சார், எம்ஜிஆர் எவ்வளவு கடுமையா பேசினாங்க, அம்மா வச்சு பேசினாங்க, ஜெயலலிதா அம்மாவெல்லாம் வச்சு பேசினாங்க, எம்ஜிஆர் எவ்வளவு கடுமையா பேசினாங்க. அவர் அதை பத்தி கவலைப்படலையா? ஒரு குடியரசு தின அணிவகுப்புல புரட்சத்தில் எம்ஜிஆர் சேர்ல உட்காந்து, இந்த பக்கம் ஜானகி உட்காந்தாங்க, இந்த பக்கம் ஜெயலலிதா உட்காந்தாங்க. அதை வச்சு இப்போதான் போட்டோ போட்டு கூட வைரல். அதெல்லாம் தப்பு. ஒரு மறைந்த தலைவர்களை மாசு கற்பிக்க கூடாது. புரியுதுங்களா? அது மாசு கற்பிக்க கூடாது. அவர் எவ்வளவு பேசுனாங்க, அந்த நடிகைக்கு சிங்கப்பூர்ல ஹோட்டல் வாங்கி கொடுத்தாரு, இந்த நடிகை அமெரிக்கால வாங்கி கொடுத்தாரு, இந்த நடிகை லண்டன்ல வாங்கி கொடுத்தாரு. டேய், மக்களுக்கு என்ன செஞ்சாரு? அதை பாரு. தன் சொத்து அத்தனையும் இந்த மக்களுக்காக கொடுத்துட்டு போனார். அவர் சம்பாரிச்ச அத்தனையும் இந்த மக்களுக்காக கொடுத்துட்டு போனார். தன் குடும்பத்துல இருந்து யாரையும் அரசியல் கொண்டு வரல. அவர் கூட பிறந்த அண்ணனுக்கு அத்தனை பிள்ளைங்க, யாரையும் அரசியல் கொண்டு வரல. நேர்மையா வாழ்ந்தார் அந்த தலைவர். அதை மட்டும்தான் பார்க்கணும். அதே மாதிரிதான் எல்லாரையுமே இவங்க விமர்சனம் செஞ்சிருக்கிறானுங்க. விமர்சனம் செய்யாம இல்ல, விமர்சனம் செய்வாங்க. காமராஜருக்கு கண்ணாடி மாளிகை இருக்குது நானுங்க ஹைதராபாத்ல. சுவிஸ் பேங்க்ல காமராஜர் பணம் போட்டு வச்சிருக்கிறாரு. நான் அவர் வாடகை இருந்தாரு டி நகர்ல வீடு, அந்த வீடு ஏழை பங்காளன் வாழ்கிற பங்களா பாரு அப்படின்னு போஸ்டர் ஒட்டினானுங்க. இப்படியே ஜனங்களை தசத்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் அவர் எப்பேற்பட்ட நேர்மையானவர், ஒரு நல்ல மனிதன். புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு விஜயகாந்த் எவ்வளவு பண்ணாங்க அவரை. புரிஞ்சுங்களா? ஒரு நேர்மையான மனிதர், ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த். அவர் இழந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டுமே அப்படின்னு மக்கள் வேதனைப்பட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி தப்பு, அந்த தவறெல்லாம் மக்கள் செய்ய மாட்டாங்க. நீங்க எவ்வளவு திட்டம் போட்டாலும், நீங்க எவ்வளவு கம்பி கட்டுகிற கதையை இவர்கள் பேசினாலும் சரி, வருகிற தேர்தலில் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கத்தான் போகிறார்கள். திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கத்தான் போகிறார். இதை நாடு பார்க்கத்தான் போகிறது. பாருங்க சார், +2 தேர்வு நடந்துட்டு இருக்கு, நம்ம பார்த்துருந்தோம். இன்னும் அந்த ஆங்கில பரீட்சைன்னு நினைக்கிறேன், ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வரவே இல்லை, தேர்வு எழுதுறதுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி பார்க்கறது? எப்படி சார் வருவான்? அதுதான் இவனுங்க ஆட்சியில் ஸ்கூல் பக்கத்திலே கஞ்சா விற்கிறான், சாக்லேட் விற்கிறான், ஏதோ ஒரு பேப்பரை நக்கனா போதுமா, ஒரு ஏதோ சொல்றாங்க, ஒரு மிட்டாய், அந்த மிட்டாயை நக்கனா இங்க பூமியில நடமாடுற மாதிரி இருக்குமா, ஏதோ ஒரு பேப்பர் ஏதோ மோந்து ஏதோ நக்கனா மேல பரமசிவம் பார்வதி டான்ஸ் ஆடுறதே தெரியுமா, அந்த அளவுக்குலாம் இருக்குதான். மேல அவங்க 2 பேரும் நடனம் ஆடுறது தெரியுதுன்றான் ஒரு பையன். எந்த அளவுக்கு பாருங்க, படிக்கிற பசங்க பள்ளிக்கூட பக்கத்துல அங்கேயே உட்காந்து ஏதோ பண்ணி ஏதோ பண்றானுங்க, வீடியோலாம் பாக்குறோம். புரியுதுங்களா? பெண் பிள்ளைகள் 10வது 12வது படிக்கிற பெண் பிள்ளைகள் வகுப்பறையிலே உட்கார்ந்து பிராந்தி ஊத்தி குடிக்கிறாங்க. நாடு நாசமா போயிடுச்சுங்க. இந்த ஆட்சியில குட்டி சவரா போயிடுச்சுங்க, நாடு நாசமா போயிடுச்சு. அப்புறம் எப்படி அவன் எக்ஸாம் எழுத வருவான்? பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் தகுதி தேர்வு எழுதுறான், 60,000 ஆசிரியர் தமிழ் பாடத்துல ஃபெயிலு. இவனுங்க தமிழ் வளர்த்த லட்சணம். புரியுது? யாரை இவனுங்க மலையாளின்னு இவனுங்க சொன்னானுங்களோ, அந்த மலையாளியாக இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் தமிழ் பல்கலைக்கழகத்தை அமைச்சார் தஞ்சையில. ஒரே ஒரு பல்கலைக்கழகம் இன்ன வரையில. இவங்க ஆட்சியில இந்த தமிழ் கைட்டிகள், தமிழ் புடுங்கிகள், இவர்களுடைய ஆட்சியில ஒரு பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகத்தை காட்டுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? கல்வி இப்படிதான் சார் லட்சணம். பல இடத்துல பள்ளிக்கூடங்களே கிடையாது, மரத்தடியில நடக்குது ஸ்கூல், மரத்தடியில நடக்குது. இன்னும் அரசு பள்ளிகள் ஆமா, எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் அரசு பள்ளி விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த லட்சத்துல அரசு பள்ளி இருக்குது. போதும் சார், நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். புரியுதுங்களா? இந்த தமிழ்நாட்டை நீங்க நாசப்படுத்து போனோம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப பாழா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சி, இந்த 2 ஆட்சியும் சொல்றேன், இவங்க மட்டும் இல்லை, அவங்க தான்.
நான் தான் சொன்னேன், ஒருத்தர் புதைக்கிறவர், ஒருத்தர் எரிக்கிறவர். சரிங்களா? ஆக மொத்தம் இவங்களை 2 பேரை நம்பினாலும் முடிவு மரணம் தான் மக்களுக்கு. இந்த 2மே ஒழியணும். 70 ஆண்டுகளாக அந்த மக்கள் பட்ட கஷ்டம் போதும். 70 ஆண்டு நான் அந்த ஆட்சின்னு சொல்றேன். பேரறிஞர் அண்ணாவையோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ நம்ம இதில் சேர்க்க முடியாது. அவங்களாம் நல்லாட்சி கொடுத்துட்டு போனவங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இவங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப மோசமா இருக்குது. அதுவும் இந்த 5 ஆண்டுகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ரொம்ப மோசமானது. யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை இந்த 5 ஆண்டுகள் ஸ்டாலின் அவர்கள் நடத்திருக்கிறார். ஆனால் இப்பவும் அவரு நான் தான் சிறந்த ஒரு ஆட்சி நடத்தணும்னு சொல்றாரு. பட்டியலே போடுறாரு சார். நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன பண்ணிருக்கிற? நான் தான் கேட்கறேன், நீ என்ன செஞ்சிருக்கிற? கேஸுக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னியே, கொடுத்தியா? பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்பேன், டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னியே, குறைச்சியா? மின்சார கட்டணத்தை மாதம் நாங்க கணக்கெடுப்போம்னு சொன்னியே, எடுத்தியா? கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னியே, ரத்து பண்ணியா? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோன்னு சொன்னியே, பண்ணியா? செஞ்சியா? நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் உன்னை நம்பி தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொண்டார்களே, அந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணியா? இந்த மாதிரி அடிக்கினே போலாம் உன் ஆட்சியினுடைய அவலத்தை, உன் ஆட்சியினுடைய கேவலத்தை. புரிஞ்சுங்களா? இந்தியாவில் இப்ப நான் வருகிற வழியில அந்த அமைஞ்சகரை அந்த அண்ணா மருத்துவமனை இருக்குதுல்ல, சித்த மருத்துவமனை, அந்த டர்னிங்ல நான் வரேன். அந்த டர்னிங்ல கூட்டம் நிக்குது, போலீஸ் நிக்குது. என்னடான்னு பார்த்தா சுடிதார் போட்டுக்கின்னு ஒரு அம்மா அப்படியே ரோட்ல படுத்துன்னு இருக்கிறாங்க. மேல அப்படியே ஒரு கோணியை போட்டு போத்தி வச்சிருக்கிறாங்க. இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட். பார்த்துக்கின்னு தான் வரேன். அவ்வளோ வேதனையாகுது. ஐயோ, யார் தெரியலையே, எந்த வீட்டில் போய் இந்த செய்தி இடியா உழப்போது தெரியலையே, அவங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியலையே, இந்த அம்மாவை நம்பிதான் அந்த குடும்பம் இருக்குதான்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவா, பார்த்துக்கின்னு தான் வரேன். இந்தியாவிலேயே சாலை விபத்து நடப்பதில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. கடந்த மாதம் மத்திய அரசு ஆய்வுல சொல்லுது, இந்தியாவிலேயே சாலை விபத்துல நம்பர் 1 மாநிலம். ஏன்? ரோடு சரியில்லை, போக்குவரத்து சரியில்லை, போக்குவரத்தை சரி செய்ய வேண்டிய போக்குவரத்து போலீசாருக்கு வசூல் செய்வதற்கு நேரம் சரியாது. எங்கன்னா ஒரு வாரம் நின்னுக்குன்னு வசூல் பண்ணிக்கினே இருக்கிறிய தவிர இந்த போக்குவரத்தை சீர் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. அப்புறம் இதெல்லாம் மாறும் சார், இதெல்லாம் மாறும். புரியுதுங்களா? விஜய் மாதிரி ஒரு நேர்மையான ஒரு மனிதர் ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வருகிற பொழுது இது அத்தனையும் மாறும். இந்த மாதிரி பம்மாத்து வேலைகள் எல்லாம் அவர்கிட்ட யாரும் காட்ட முடியாது, அவர்கிட்ட நெருங்க முடியாது. நீ எவ்வளவு அவர்கிட்ட பழக்கமா, நீ எவ்வளவு கட்சிக்காரனா இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நிற்க முடியாது. அதெல்லாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது. பெரட்டி அடிப்பார் ஒரு ஒருத்தனை நடக்க. புரியுதுங்களா? ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அமைதியானவர். அமைதிக்கு பின்னால புயல் இருக்கும். புரியுதுங்களா? அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு மௌன புரட்சி. இதெல்லாம் பார்ப்பார். இதெல்லாம் பார்க்காதே அவரு கட்சி ஆரம்பிச்சுன்னு வராரு, இத்தனை லட்சக்கணக்கான தொண்டர்களை வச்சுன்னுக்கிறாரு, இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் பேசுவான். எழுன்னா தெரியாதா? சாதாரணமா தெருவில் நிற்கிற 5 நையா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவெல்லாம் பேசுறானே, இவனுக்கெல்லாம் தெரிஞ்ச அரசியல் விஷயமும் 30 ஆண்டுகளா திரையுலகத்தை தன் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குகிற தமிழ்நாட்டிலே உச்ச நட்சத்திரமாக இருக்கிற, இந்தியாவிலேயே 2வதாக மிகப்பெரிய அளவில் வரி கட்டுகிற ஒரு மனிதனாக இருக்கிற விஜய்க்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் சொல்லு. நீ பேசுற பெரிய அப்படின்னா இதெல்லாம் தெரியாததா அவரு அப்படியே வந்திருக்கிறாரா? தூக்கி சாப்பிட்டு போடுவார் இவனுங்களெல்லாம். எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவார் சார். பாருங்க. கண்டிப்பா சார். நம்ம வேற ஒரு நேர்காணல்ல நிறைய விஷயங்களை பத்தி பேசலாம். மிக்க நன்றி சார். நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு